அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஐஷா வசீம் மினி விலாக். இன்னைக்கு ஷாப்பிங்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஜெயநகர் தான் போயிருந்தோம். நாங்கள் இந்த ஸ்டோர்ல சம்மருக்கு வேர் பண்ற காட்டன் ட்ரெஸ், பாகிஸ்தானி, வெஸ்டர்ன், ஜீன்ஸ், டிஷர்ட் நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்கும். உங்களுக்கு யாருக்கான இந்த லொகேஷன் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு ஹெவி ரெயினாக இருந்தது. எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நல்ல ஒரு சில்லான கிளைமேட்டுக்கு நான் இன்னைக்கு சூடான பிஸா தான் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு பிஸா தான் பண்ணியிருந்தேன். வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சுகர், 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா ஸ்டிக்கியான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மாவை நல்லா பிசைஞ்சுக்குங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து ஆயில தடவி நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை சேர்த்து அது மேலேயே நல்லா ஆயில சேர்த்து ஒரு 1 ஹவருக்காக ரெஸ்ட் வச்சிடுங்க. இந்த மாவு இந்த மாதிரி டபுளா ஆக்டிவேட் ஆகும். மைதாவை தூவி நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்து பெரட்டிக்குங்க. நான் இன்னைக்கு ஏர் ஃப்ரையர்ல தான் பண்ண போறேன். ஒரு ட்ரே எடுத்து அது கூடவே பட்டர் பேப்பர் சேர்த்து நம்ம டோவை சேர்த்து ஃபோக்ல ப்ரிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இந்த டோ கூட பிஸா டாப்பிங் ஸ்ப்ரெட் பண்ணி அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன், கேப்சிகம், கார்னை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்து நல்லா சீஸை தூவி விட்டுடுங்க. என்னோட ஏர் ஃப்ரையர் இன்பில்ட் இருக்கனால எனக்கு 190 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ்னு காட்டுது. உங்களோட ஏர் ஃப்ரையர்ல 160 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 8 மினிட்ஸ்க்காக பிஸாவை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூசியான சீஸியான பிஸா ரெடி ஆயிடும். நீங்க மெக்டொனால்ட்ஸ் போய் பிஸா வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி சூப்பரான வீட்லயே நம்ம பிஸா பண்ணிடலாம். இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.